பன்னீரில் ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அது மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போய்க்கலாம், ஆஃபீஸுக்கு இருக்கலாம். பூண்டுப்பா, இப்போ பூண்டை உரிச்சிட்டு இப்போ ஒரு 6 பீஸ் எடுத்துருக்கேன். சாப்பர் இருந்தால் சாப்பர் போட்டுக்கோங்க. சாப்பர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. 2 இழுவை இழுத்தோம்னா நல்ல பொடியாக வந்துடுது. இது எல்லா கடையிலையும் கிடைக்கிது. நம்ம சாப்பரில் இதை ஒரு 3 இழுவை இழுத்தோம், வந்துருச்சுப்பா. வெள்ளைப்பூடை வந்து நல்லா இப்படி மெல்லிசா அது செஞ்சுக்கோங்க. இந்த பக்கமும் இப்படி நறுக்கி விட்டுட்டு இதை நல்லா பொரிசா அப்படி நறுக்கி போட்டுக்கோங்க. கத்தி வச்சு இப்படி பொரிசா நறுக்கிக்கோங்க. ஒரு மீடியமான வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம். இதையும் சாப்பரில் நம்ம கட் பண்ணி போட்டுக்குருவோம். மேலே இருக்க இதை வெட்டி எடுத்துடணும். இப்படி போட்டுக்கோங்க. நம்ம சாப்பரில் வெங்காயத்தை அடிச்சாச்சு. சாப்பர் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா. டக்கு டக்குன்னு 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சோம். சாப்பர் இல்லைன்னா இப்படி கத்தி வச்சு நல்லா பொடிசா நறுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரிட்ஜில் இருந்தனால நம்ம வந்து என்ன செய்யணும்னா இது அப்படியே போடக்கூடாது. கொஞ்சம் சுடுதண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கணும். இது வந்து சுடுதண்ணிப்பா. இப்போ சுடுதண்ணி இதில் கொஞ்சம் ஊற்றிக்கணும். நம்ம சுடுதண்ணி ஊற்றிருக்கோம்ப்பா. ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம பன்னீரை சுடுதண்ணியில் வச்சுட்டு எடுத்துருவோம். உடனே எடுத்துருவோம். ஃப்ரிட்ஜில் இருந்தனால அது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். நம்ம சுடுதண்ணி ஊற்றிட்டோம்னா பன்னீர் வந்து சாஃப்ட் ஆகிடும். இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். நான் ஒரு 10 பாதாமும் ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த கல்லில் கொஞ்சம் நுணுக்கிக்கிடுவோம். இப்போ லைட்டாக கல்லை வச்சு நம்ம நல்லா தட்டிக்கிட்டோம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இப்போப்பா நான் வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ கடாய் சூடாகட்டும். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குருவோம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குவோம்ப்பா. வெள்ளைப்பூடு சாப்பரில் போட்டுருந்தோம் இல்லையா, இதையும் போட்டுக்குவோம். நம்ம ஒரு வெங்காயம், மீடியமான வெங்காயம் சாப்பரில் போட்டுருந்தோம். இதையும் இதில் போட்டுக்குவோம். பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வெள்ளைப்பூடையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சுப்பா. வெங்காயம் நிறம் மாறிடுச்சு. வெங்காயத்தினுடைய நிறம். இப்போ நான் இந்த சின்ன தக்காளி பாரு, இதில் நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் நான் மீடியமான தக்காளி ஒரு 2 தக்காளி நறுக்கிக்கோங்க. இதையும் நம்ம நல்லா வதக்கிடுவோம். நல்லா தக்காளி நல்லா மசையணும்ப்பா. நல்லா மசைகிற அளவுக்கு தக்காளி நல்லா மசைஞ்சு வரணும். அது மட்டும் நம்ம வதக்கிடுவோம். இப்போ நல்லா தக்காளி மசிகிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம்ப்பா. அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். 1/4 ஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டு கொடுப்போம். மல்லிப்பொடி பாது, மல்லிப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்குவோம். இப்போ இதை நம்ம இந்த இதோட நல்லா மசாலா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்குவோம். மசாலா நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு மீடியத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம். இப்போ நான் வந்து பாதாமையும் முந்திரியையும் தண்ணி வச்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சோம்ல, இதை வந்து ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து பால் காய்ச்சிருக்கேன். இது பசும்பால். இந்த பசும்பாலில் உள்ள மேலோட்டமாக இந்த ஆடையை எடுத்து ஆடையை இதில் போட்டுக்குருவோம். இது கொஞ்சமாக இருக்குது. அம்மா வந்து டெய்லி இப்படி பசும்பாலில் வந்து ஆடையை எடுத்து எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். ரொம்ப சேர்ந்த உடனே இதில் வந்து நான் பட்டர் எடுத்து நெய் செய்வேன். இப்போ இதுவும் கொஞ்சம் போட்டுக்குருவோம். ஃப்ரீசரில் வச்சிடணும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது. ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு டெய்லி கிடைக்கிற ஆடையை வந்து போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு பட்டருக்கு அல்லது நெய் நம்ம எடுத்துக்கலாம். அதில் இது கொஞ்சம் போட்டுக்குருவோம். நம்ம வந்து பன்னீரில் வந்து இப்படி நம்ம ஆடை போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து க்ரீம் வாங்கிக்கோங்க.
இது இருக்குல்ல அமுல் கிரீம்லாம் இருக்குல்ல அதை வாங்கிக்கோங்க. இது நம்ம வீட்டிலே இருக்கிறனால இது நான் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். இதப்பா நல்லா மிக்சியில் அடித்தாச்சு. கொஞ்சம் பாலுடைய ஆடையும் பாதாம் பருப்பு கொஞ்சம் முந்திரி பருப்பு அடித்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போப்பா நம்ம நல்லா 10 நிமிஷம் நல்லா மீடியத்தில் வச்சு வேக விட்டோம் கிரேவியை. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நல்லா வெங்காயம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. நல்லா இப்படி இருந்துச்சுன்னா நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம அடிச்சு வச்சுருந்த இப்போ பாதாம் முந்திரி பேஸ்ட்டை இதில் ஊற்றிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். பாதாம் பேஸ்ட்டு ஊற்றினோடனையும் நம்மளுக்கு கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்க. இது வந்து சீரக பொடிப்பா. இது வந்து அம்மா வந்து சீரகத்தை நல்லா வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சமாக போட்டுக்குவோம். நம்ம வந்து தக்காளிக்கு தான் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும், உப்பு போட்டுக்கணும். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம்ப்பா. மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல பன்னீர், இதை வந்து இப்படி கத்தியில் இப்படி நீளமாக கட் பண்ணிக்கிடுவோம். நீளமாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் குறுக்கால வெட்டணும். உங்களுக்கு எந்த சைஸு உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுப்பா. இதை எல்லாத்தையும் பன்னீரை எடுத்து போட்டுக்கிறோம். கொஞ்சம் மல்லி இலையே நல்லா கழுவிட்டு இதையும் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்குவோம். இப்போ பன்னீரில் வந்துப்பா நல்ல ப்ரோட்டீன் இருக்குது உங்களுக்கு. இதுவும் சப்பாத்தியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் பன்னீரை வேக விடணும். ரொம்ப வேக விட்டோம்னா பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்காது, ஹார்டாகிடும். அதனால் 2 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சு கொஞ்சம் பபிள்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம். அதுதான்ப்பா 2 நிமிஷம் நம்ம பன்னீரை வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான்ப்பா, பன்னீர் கிரேவி ரெடி. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம கொஞ்சம் லைட்டாக பட்டர் சேர்த்துக்குறோம். பட்டர் சேர்த்தா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதான்ப்பா, உங்களுக்கு பன்னீர் கிரேவி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி வந்துப்பா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். நல்லா சாஃப்டாக இருப்பாருங்க, ஆயில் ஒரு விட்டு விடலை. சப்பாத்திக்கும் இந்த பன்னீர் கிரேவிக்கும் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குப்பா. இங்கே வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.